Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பைத்தானில் க்ளோஷர்ன்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பைத்தானில் சில பேசிக்கான கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன் என்ன, நெஸ்டட் ஃபங்க்ஷன் என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்ன, நான் லோக்கல் வேரியபிள்னா என்னன்றதை பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை பற்றி நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம க்ளோஷர்னா என்னன்றதை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டெக்கரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பற்றி போடுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அந்த டெக்கரேட்டர்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா அந்த க்ளோஷர்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சாதான் உங்களுக்கு டெக்கரேட்டர்ஸ்னா என்னன்றது கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃப் அவுட்டர் ஃபங்க்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் நேம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு நேமை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டீவன்ட்டு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன், இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு இன்னர் ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், இன்னர் ஃபங்க்ன்ட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் ஹலோ, இந்த நேமை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட்டர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன், அவுட்டர் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட் நான் கால் பண்ணிடுறேன். ஸோ நான் ரன் பண்ணவே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹலோ ஸ்டீவன்றது வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நான் அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஸோ அங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது கிரியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இன்னர் ஃபங்க்ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்னர் ஃபங்க்குக்கு போகுது. ஸோ இங்கே இன்னர் ஃபங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அண்ட் ஒரு நேம்ன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நேம்ன்ற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்னரோடைய லோக்கல் வேரியபிள் கிடையாது. ஸோ இந்த நேம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இன்னரில் ஃபஸ்ட்டு தேடும். ஸோ இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த நெக்ஸ்ட் லேயரில் போய் தேடும். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டரில் போய் பார்க்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லோக்கல் வேரியபிள். ஸோ இங்கே இருக்குது. ஸோ அந்த வேரியபிளை அந்த வேல்யூவை இது அந்த வேரியபிளை என்ன பண்ணுதுன்னா இது யூஸ் பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் நான் லோக்கல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரீ வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் ஃப்ரீ வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் எது க்ளோஷர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இந்த ஃப்ரீ வேரியபிள். இந்த இன்னர் ஃபங்க்ஷன் ஃப்ரீ வேரியபிளை யூஸ் பண்ணுது. ஸோ நான் லோக்கல் வேரியபிளை தான் ஃப்ரீ வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரீ வேரியபிள் ப்ளஸ் இந்த இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா க்ளோஷர் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த க்ளோஷரில் மெயினாக நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் இன்னர் ஃபங்க்ன்றதை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கால் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கால் பண்ணாமல் டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணுறேன், வெறும் ஜஸ்ட் ஃபங்க்ஷனை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட்ன்றது இந்த அவுட்டர்ன்றது எதை ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனை தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், __ நேம்னு கொடுக்குறேன். இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த எனக்கு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கால் பண்ணலாம். அப்படி ஓகே, கால் பண்ணால் நல்லா ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த இன்னர் ஃபங்க்ஷனை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இது வந்துட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபங்க் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது எனக்கு வந்துட்டு இது ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபங்க்கில் ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்கை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், இது ஃபங்க்ஷன்றதுனால நம்ம டேரெக்டாக கால் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ ஸ்டீவன் வந்திருக்கு. மெயினாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு பேர் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா க்ளோஷர்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஃப்ரீ வேரியபிள் இதை தான் க்ளோஷர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு க்ளோஷரை தான் ரிட்டர்ன் பண்ணுது. க்ளோஷர் ரிட்டர்ன் ஆகுது. அந்த க்ளோஷர் கால் பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கால் பண்ணும்போது நமக்கு இந்த அவுட்புட் வருது, ஹலோ ஸ்டீவன்றது வருது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அவுட்டர் ஃபங்க்ஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நேம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒன்ஸ் கால் ஆகிடுச்சு. ஸோ அதனோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஒன்ஸ் கால் ஆகி முடிஞ்சவொடனே அதனோட ஸ்கோப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிடும். பட் இன்னர் ஃபங்க்ஷன் எனக்கு வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷன் வெளியே வந்து நான் இந்த ஃபங்க்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டர் கால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமே கூட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் வேரியபிளை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது, இந்த ஃப்ரீ வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஷரில் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நமக்கு இந்த அவுட்டர் வேரியபிளில் வந்து இந்த நேம் வந்து டேரெக்டாக இதை ஆக்சஸ் பண்ணலாம். இதுக்கு இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இந்த அவுட்டர் வேரியபிள் அண்ட் இன்னர் வேரியபிள் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு செல் ஆப்ஜெக்ட் தான் பயன் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த செல் ஆப்ஜெக்ட் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பயன் பண்ணியிருக்கோம். அந்த செல் ஆப்ஜெக்ட் இருக்கிறது மூலயமா தான் நமக்கு என்ன பண்ண முடியுது அப்படின்னா
அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமே கூட நம்மளால் வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரீ வேரியபிள் இந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எப்படி அந்த செல் ஆப்ஜெக்ட்லாம் எப்படி நம்ம வியூ பண்ணுறதுன்றதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் நான் எந்த ஆர்குமெண்ட்ஸும் எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ இதில் தான் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து நான் இந்த பர்டிகுலர் பார்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இதில் நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்னர் ஃபங்க்ஷனில் எம்எஸ்ஜி மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் மெசேஜ் எம்எஸ்ஜி, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் நேமை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ மெசேஜ் ப்ளஸ் ஃபஸ்ட் நேம் ரிட்டர்ன் பண்ணுறேன். நான் லாஸ்ட் நேமை ரிட்டர்ன் பண்ணல. ஸோ இப்போ நான் அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு 2 ஆர்குமெண்ட் நான் கம்பல்சரி கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டீவன் கொடுக்குறேன், ஸ்டீவன். அண்ட் செகண்ட் நேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேமுக்கு வந்து நான் கிங்னு கொடுக்குறேன். ஓகே, ஸ்டீவன் கிங்ன்றதை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து அவுட்டரோடைய லோக்கல் வேரியபிள். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது, இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் எது ஃப்ரீ வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது க்ளோஷர் எது ஃப்ரீ வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஃபஸ்ட் நேமை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எம்எஸ்ஜின்றது லோக்கல் வேரியபிள், இன்னரோட லோக்கல் வேரியபிள், இது வந்து ஃப்ரீ வேரியபிள் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நேம்ன்றதை நான் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் நேம் வந்து இன்னரில் கிடையாது. ஸோ அது எங்கே இருக்குது அவுட்டரில் இருக்குது. ஸோ அவுட்டரில் இருக்கக்கூடிய லோக்கல் வேரியபிள். ஓகே, ஃபஸ்ட்டில் அது இன்னரில் பார்க்கும், இன்னரில் இல்லை, ஸோ அவுட்டரில் இருக்குது. ஓகே, ஸோ அது நான் லோக்கல். ஸோ நான் லோக்கல் வேரியபிளை நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் நேம்ன்றது ஃப்ரீ வேரியபிள். லாஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஆக்சஸ் பண்ணலை இன்னர் ஃபங்க்ஷனில். ஸோ அப்போ இது ஃப்ரீ வேரியபிள் கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட் நேம் அண்ட் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு பேர் தான் நம்ம க்ளோஷர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இதை கால் பண்ணுறேன். இது எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இன்னர் ஃபங்க்ஷன் ஒரு ஆர்குமெண்ட் வாங்குது மெசேஜ்ன்ட்டு. நான் என்ன பண்ணுறேன் ஹாய்ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஹாய் ஸ்டீவன்றது வருது. ஓகே, ஸோ நான் அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டேன். ஸோ கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இதெல்லாமே இந்த ஸ்கோப் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கணும். பட் இருந்தாலுமே எனக்கு என்ன ஃபங்க்ஷனில் என்னால் வந்துட்டு ஸ்டில் இந்த ஃபஸ்ட் நேமை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இது ஏன் ஆக்சஸ் பண்ண முடியுது ஸோன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட் நேம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய லோக்கல் வேரியபிள். ஸோ இங்கே இன்னர் ஃபங்க்ஷனில் நான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணி இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்டர்மீடியட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணாமல் எனக்கு வந்துட்டு இன்டர்மீடியட்டாக ஒரு செல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. அந்த செல் ஆப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபஸ்ட் நேம் வந்து அந்த செல் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு, அந்த செல் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது, இதில் எனக்கு நேம்ன்ற வேரியபிள் ஃபஸ்ட் நேம்ன்ற வேரியபிள் இருக்குது, இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபஸ்ட் நேம்ன்ற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணாமல் இந்த நான் லோக்கல் வேரியபிளை நான் இங்கே யூஸ் பண்ணும்போது இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே இன்டர்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். அந்த மெமரி அட்ரஸ் வந்து இந்த செல் ஆப்ஜெக்ட் எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அது பர்டிகுலராக ஏதாவது ஒரு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கலாம். இந்த அவுட்டரில் இருக்க ஃபஸ்ட் நேமும் இன்னரில் இருக்க ஃபஸ்ட் நேமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செல் ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த செல் ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ன்றது வேறு எதுவும் இல்லை, இந்த ஸ்ட்ரிங் தான் ஸ்டீவன்றது. ஸோ ஏன்னா இந்த ஃபஸ்ட் நேம் தான் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த செல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதனோட ஸ்கோப் எல்லாமே போயிடும். இந்த ஃபஸ்ட் நேம்ன்றது எனக்கு டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணிடல. இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை எனக்கு இந்த செல் ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு, இந்த இன்னர் ஃபங்க்ஷனை இந்த செல் ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த அவுட்டர் ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு. அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபஸ்ட் நேமோட ரெஃபரன்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு. பட் இன்னர் ஃபங்க்ஷன் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த செல் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலுமே கூட என்னால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நேம் வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ஃபஸ்ட் நேம் வந்து நமக்கு டேரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கை பாயிண்ட் பண்ணாமல் இந்த செல்லை பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவுட்டர் வந்து கால் பண்ணவனே இந்த அவுட்டரும் வந்து நமக்கு செல்லை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவுட்டர் கால் பண்ணவனே அந்த ரெஃபரன்ஸ் கட் ஆகிடும். இன்னரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்லை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. கால் பண்ணால் அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதுக்கு அதனோட ரெஃபரன்ஸ் கட் ஆகிடுச்சு. பட் இன்னர் வந்து ஸ்டில் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் செல் ஆப்ஜெக்ட் தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. அந்த செல் ஆப்ஜெக்ட் எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டீவன் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்டீவனை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணோம்னா எனக்கு ஹாய் ஸ்டீவன்றது வருது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ஃப்ரீ வேரியபிள்ஸ் அண்ட் இந்த செல் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது கிளியராக பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆகிற இந்த க்ளோஷரில் இந்த ஃபங்க்ல ஸோ அதில் நமக்கு $_கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்குள்ளே .co freewaresன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃப்ரீ வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை காட்டும். ஓகே, இந்த க்ளோஷரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ வேரியபிள்ஸ்லாம் என்னென்னன்றதை காட்டும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இன்னர் ஃபங்க்ஷன் வந்து இந்த நான் லோக்கல் வேரியபிளை ஃபஸ்ட் நேமை ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அது மட்டும் தான் ஃப்ரீ வேரியபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் நேமை ஆக்சஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ வேரியபிள் கிடையாது. ஸோ அப்போது இதுக்கு பர்டிகுலராக அந்த ஃபஸ்ட் நேமுக்கு அவுட்டர் அண்ட் இன்னருக்கு இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த செல் ஆப்ஜெக்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே எழுதுகிறேன் print func டாட் $_closure அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டப்பில் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்மீடியட்டாக நான் சொல்லியிருந்தேன் ஒரு செல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செல் ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அந்த செல் ஆப்ஜெக்ட் எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட் நேமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங் தான், இந்த ஸ்டீவன்றது தான். அதனால தான் நமக்கு அவுட்ரு கால் பண்ணாலுமே கூட நமக்கு இந்த இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய இந்த செல் ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த லாஸ்ட் நேமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இங்கே இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறேன் லாஸ்ட் நேம்ன்றது. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதுவுமே இப்போ இந்த லாஸ்ட் நேமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ வேரியபிள் தான். இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இது எல்லாமே சேர்ந்தது தான் க்ளோஷர். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீ வேரியபிள்ஸில் இதுவும் ஆட் ஆகிருக்கு லாஸ்ட் நேமும். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு இன்னர் ஃபங்க்ஷனில் அதை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு 2 செல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ ஒன்று ஃபஸ்ட் நேமுக்கு, இன்னொன்று வந்து லாஸ்ட் நேமுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ வேரியபிள்ஸ்னால் என்ன, செல் ஆப்ஜெக்ட்னா என்ன, க்ளோஷர்னா என்ன. க்ளோஷர்ன்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ வேரியபிள் ப்ளஸ் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இதை தான் வந்து க்ளோஷர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண அவுட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறமும் கூட இது எப்படி நமக்கு அந்த ஃப்ரீ வேரியபிளை ஞாபகம் வச்சிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஷர். ஸோ உங்களுக்கு க்ளோஷரில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்கரேட்டர்ஸ் பற்றி கிளியராக பார்க்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்றதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்கரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம்.